ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் சூப்பராக நம்ம ஒரு சொரக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கினோடனே ஒரு தக்காளி வந்து நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி தக்காளியை கூட்டிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா தக்காளியை எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. நல்லா குழஞ்சி வரணும். அதுக்கப்புறம் என்ன காய் தேவையோ போட்டுக்கோங்க. நான் வந்து சொரக்காய் மட்டும் தான் சேர்க்குறேன். ஸோ சொரக்காய் போட்டு ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நான் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிற இந்த துவரம்பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம 1 கப் சேர்த்துக்கிறோம். தண்ணியோடய சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1.5 டீஸ்பூன் வந்து வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்தால் கம கமன்னு சுரக்காய் சாம்பார் ரெடி.